நாட்கள் மகேஸ்வரியா, கௌமாரியா, வராகியா, துர்க்கை காட்சி தர. துர்க்கை அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சு பாருங்க. துர்குட்டல் கை, துர் அப்படிங்கிறது தீயவை. தீயவைகளை தன்னுடைய கையால் அழிப்பதற்காக அவதாரம் எடுத்தவள் தான் துர்க்கை என்பது பொருள். நீங்க ராக காலத்துல வெள்ளி செவ்வாய் அப்போ அம்பிகையை வேண்டிக்கிட்டு துர்க்கையை நினைச்சுக்கிட்டு விளக்கேத்தி வேண்டிக்கிட்டோம்னா தீயவைகள் இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கறது தொன்ம வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க துர்க்கையை பாத்தீங்கன்னா 8 கைகள் இருக்கும். அவ சிம்ம வாகினி, சிங்கத்தின் மீது ஆக்ரோஷமா வந்து தீயவர்களை பொடி பொடியாக ஆக்கக்கூடிய வல்லமை நம்ம அம்பிகைக்கு உண்டு. அவளுடைய கையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சங்கு இருக்கும். சங்கு ஓம்னு சொல்லக்கூடிய அந்த பிரணவ மந்திரத்தை குறிக்கிறது. மனித பிறவியையும் இறைவனையும் இணைக்கக்கூடிய இணைப்பு பாலம் இல்லையா? வில் இருக்கும், ஆற்றலின் அடையாளம், வாள் இருக்கும், வீரத்தின் அடையாளம், சூளம் இருக்கும். செயல்படாதவை, செயல்படுகின்றவை, செயல்படக்கூடியவை என்று 3 நிலைகளையும் உணர்த்தக்கூடியதுதான் அந்த திரிசூலம். கையில தாமரப்பூ இருக்கும், மலராம இருக்கும். புகழும் வெற்றியும் மனிதனுக்கு நிலையானது அல்ல அப்படிங்கிற நிலையாமையை உணர்த்தக்கூடியதுதான்